அக்கார்டிங் டு சைக்காலஜி எந்த ஒரு 5 இடங்கள்ல மனுஷங்க அவங்களுடைய உண்மையான கலர்ஸ காட்டுவாங்க? இந்த வீடியோல பாத்துரலாமா? சோ கலர்ஸ் அப்படின்னு பொறுத்த மட்டும் ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக் அப்படின்னு 2 ஃபிளாக் ரொம்ப மேஜரா குறிப்பிடுறாங்க. ரெட் ஃபிளாக்னா எப்படி டிராபிக்ல வந்துட்டு ரெட் சிக்னல் போடுறாங்க, நின்றுங்க, அவங்க கிட்ட பழகவே பழகாதீங்க, தெரிச்சு ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலா ரிலேஷன்ஷிப்ல சொல்றாங்க. கிரீன் ஃபிளாக் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப 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 நம்ம மனுஷனுக்கு மைண்டுக்கு ஏத்த ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சில நேரங்கள்ல அவங்க வந்து நல்லவங்களாவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அத நம்பி நீங்க அவங்க கிட்ட பழகக்கூடாது. அவங்கள இந்தந்த இடத்துல நீங்க கரெக்ட்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய ட்ரூ கலர் வெளில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்பர் 1 எந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும். பிஃபோர் ஃபாலிங் இன் லவ் ஆர் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி, நம்பர் 1 அவங்க ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுல தான் அவங்களுடைய ட்ரூ கலர் தெரிய வருமா. ஆக்சுவலி எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, கஷ்டம் இருக்கு, எல்லாமே இருக்குதா. ஆனா அத சொல்லிட்டே ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு பிஹேவியர வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய பிஹேவியர். அது ஸ்ட்ரெஸ்னால வர்றது கிடையாது. எல்லா நேரங்கள்லயுமே காலம் கை குடுக்கும் பொழுது கைண்டா ஒரு பெர்சன் இருக்கலாம். ஆனா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பெர்சன் கைண்டா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து கைண்டான பெர்சன்னு அர்த்தம். அந்த நேரத்துல அந்த பிரச்சனைய காரணம் காட்டி ஆச்சா பூச்சான்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு பெர்சனுடைய ட்ரூ கலரே அதுதான். ஒரு நேரத்துல பெசரலாம். ஆனா கன்டினியூஸா இருக்குதா அப்படின்றத நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 2 அவங்க கையில பவர் இருக்கும் பொழுது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது தான். பவர் அப்படின்ற ஒரு விஷயம் கையில இல்லாதப்போ எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம். ஆனா உன் கையில தான் பொறுப்பு. நீ இத வச்சுக்கோ. நீ இவ்ளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்க அப்படின்னு குடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெர்சன் வந்துட்டு அப்பயும் கைண்டா, அன்பா இருக்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர். ஆனா அந்த நேரத்துல ரொம்ப அரகன்ட்டா, கண்ட்ரோலிங் பெர்சனா மாறி நான் சொல்றது தான் சட்டம், என் கையில தான் பவர் இருக்கு அப்படின்னு ஆட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுதான் அவங்களுடைய ட்ரூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருத்தவங்க கையில ஒரு பவர் வரும்பொழுது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். நம்பர் 3 ஒரு காம்படிட்டிவான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? அதாவது ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதன் 2 விதமா பிஹேவ் பண்ணுவானாம். நம்பர் 1 அதுல வந்து எப்படியாவது ஜெயிச்சிரணும், அன்ஃபேரா இருந்தாலும் பரவால்ல ஜெயிச்சிரணும் அப்படின்னு. நம்பர் 2 அச்சச்சோ இப்படி நடக்குதே சரி அப்படின்னு உடைஞ்சு போய் விழுந்துடுறது. இந்த 2 கேரக்டரையுமேவும் ஒரு போட்டியில நீங்க பார்க்க முடியும். ஆனா இதுல எது பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, 3வதா ஒரு கேரக்டர். காமா, கம்போஸ்டா தன்னுடைய இன்டெகிரிட்டி அதாவது தான் இப்படிதான் இருக்கணும், மனிதனா இப்படிதான் வாழணும் அப்படின்ற விஷயத்துல இருந்து தடம் புரளாம, அட் த சேம் டைம் தோல்வி வந்தாலும் அத காமா ஹேண்டில் பண்ணி, கரெக்ட்டான முறையில ஒரு போட்டிய மேற்கொள்றவன் தான் உண்மையான மனிதன். அவன் எந்த நேரத்துல எப்படி மாறுறான் அப்படின்றதுல, முக்கியமா நீங்க போட்டி வரும்பொழுது அவன் எப்படி மாறுறான் அப்படின்றதுல, அவனுடைய உண்மையான கேரக்டர் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 4 ஏதாவது சேஞ்ச் வரும்பொழுது அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு. சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். வாழ்க்கையில மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஒரு வேலை போகும் பொழுதோ, இல்ல காதலி விட்டுட்டு போகும் பொழுதோ, காதலன் விட்டுட்டு போகும் பொழுதோ, இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையுமேவும் நீங்க பார்க்கணும். பிரச்சனைன்றது வரும் தான், சேஞ்சுன்றது வரும் தான். நான் சொன்ன சேஞ்ச் மட்டும் கிடையாது. வேற சில சேஞ்சஸாவும் இருக்கலாம். ஒரு மாற்றம் வருது, அந்த கம்ஃபர்டபிள்ல இருந்து நம்மள வெளில கூட்டிட்டு போகுது அப்படின்னு வரும்பொழுது அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்றது அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர். நம்பர் 5 அவங்க பேரு தெரியாம ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அது வந்து அவங்களுடைய உண்மையான கேரக்டர். நெறைய நேரங்கள்ல அனானிமஸா கமெண்ட் போடுறவங்கலாம் இந்த சோசியல் மீடியால ஜாஸ்தியா இருப்பாங்க. எந்த அக்கவுண்ட்ல இருந்து கமெண்ட் வருதுன்னே தெரியாது. ஆனா யாரையாவது போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க பேர் தெரியாம ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த விஷயம் என்ன பண்றாங்கன்றத பாருங்க. நல்லது பண்றாங்களா? கெட்டது பண்றாங்களா? அந்த இடத்துல அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி யூனிக்கான 5 விஷயங்கள் ஒரு நபர் அவங்களுடைய உண்மையான கேரக்டர எப்படி காட்டுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அட் த சேம் டைம் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையுமேவும் இந்த வீடியோல இருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.